தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைவெளியில் எதை பற்றி கதைக்கப் போகிறோம் என்று சொன்னால், அண்மையிலே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்கள் இல்லத்திற்கு, அதாவது அவர் வாடகைக்கு குடியிருக்கின்ற லிங்குசாமி தேவர் இல்லத்திற்கு திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தாய் மாமன் சீதனம் மேளதாளத்தோடு கொண்டு சென்றார் என்கின்ற செய்தி பரபரப்பாக அனைத்து சமூக வலைதளங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் முதன்மை இடத்தை பெற்றது. பொதுவாக என் தம்பி பேசுவார், எடுக்கிற நேர்காணல்கள், நான் பேசுகிற பேச்சுகள், சொல்லுகிற கருத்துக்கள் நீங்கள் முழுமையாக, அதாவது ஊடக வெளிச்சமே இல்லை என்று அடிக்கடி ஆதங்கப்பட்டுக் கொள்வார். ஆனால் எல்லா தொலைக்காட்சிகளும் சமூக வலைதளங்களும் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படிப்பட்ட எந்த வகையான உறவில் நம்முடைய அன்பு மகள் மதிப்பிற்குரிய மறைந்த அண்ணாச்சி காளிமுத்து அவர்களின் அருந்தவ புதல்வி கயல்மணி அவர்களுக்கு இவர் அண்ணன் என்கின்ற அந்த உறவு முறைகளை பற்றி ஆய்வு செய்து அவரவர்களுக்கு ஏற்ற கருத்துக்களை சொன்னார்கள் தங்களுடைய சமூக வலைதளங்களின் வாயிலாக. நான் அதை கண்டுகொள்ள வேண்டியதில்லை என்று கடந்த 4-5 நாட்களாக கடந்து விட்டேன். ஆனால் பல்வேறு நாடுகளில் வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் நம்முடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, நீங்கள் மட்டும் அதை ஏன் பேசவில்லை, அப்படியானால் அனிதா ராதாகிருஷ்ணனும் உங்களுக்கும் என்ன உறவு? எனக்கு உறவே கிடையாது. மதிப்பிற்குரிய எங்கள் மாவட்டத்தில், குறிப்பாக திருச்செந்தூரில் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு முன்னாள் அமைச்சர். ஆனால் 25 ஆண்டு காலமாக அவரோடு நெருக்கமான தொடர்பு எமக்கு உண்டு. என்னுடைய இல்ல நிகழ்ச்சிகள் சிலவற்றில் பங்கெடுத்திருக்கிறார். ஆனால் எனக்கென்றோ, என் குடும்பத்திற்கென்றோ, என்னை சார்ந்தவர்களுக்கென்றோ ஒரு நொடி பொழுது கூட நம்முடைய அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையோ அல்லது அன்பு தங்கை முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களையோ அல்லது இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா கருணாநிதி அவர்களுடைய அருந்தவ புதல்வி கனிமொழி அவர்களையோ, கவிஞர் கனிமொழி அவர்களையோ நான் அணுகியதே இல்லை. ஆனால் இவர்களோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தே இன்றைக்கும் இருக்க முடியும். ஆனால் கடந்த 5 ஆண்டு கால அவர்களுடைய, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் 2021 2026 மேக்கிங்கில் வரை ஒரு நாள் கூட, ஒரு நிமிடம் கூட அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையோ, தங்கை கீதா ஜீவன் அவர்களையோ, கவிஞர் கனிமொழி அவர்களையோ நான் சந்தித்ததில்லை, பேசியதில்லை. எங்காவது ஒரு முறை தூரத்தில் பார்த்தால் வணக்கம் சொல்லிக் கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனால் எப்போதும் இல்லாத திருநாள் இப்போது எப்படி நம்முடைய அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்கள் இல்லத்திற்கு மேல காலத்தோட தாய்மாமன் செய்கிறேன்? நான் கேட்கிறேன், தமிழர் மரபில், தமிழர் வரலாற்றில், தமிழர் பண்பாட்டில் குழந்தை பிறந்ததற்கு தாய்மாமன் சீர் என்று இதுவரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை, மேலதாளத்தோடு சென்றதும் இல்லை. ஆனால் புதிதாக என்றைக்காவது மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை செந்தமிழர் சீமான் அவர்கள் சந்தித்ததுண்டா, பேசியதுண்டா, பழகியதுண்டா? இல்லை. அப்படியானால் இப்பொழுது CV சண்முகம் என்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநிலங்களவை உறுப்பினர் தான் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில்
அவருடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இல்லாமல் அதற்கு இன்னொருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் தேர்தல் வருகிறது. சமூக வலைதளங்களில் போச்சு, நமக்கல்ல. உடனே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செந்தமிழர் சீமான் அவர்களை மாநிலங்களவை உறுப்பினருக்காக அதிமுக ஆதரவோடு அனுப்ப போறதாக ஒரு செய்தி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தது. அதன் ஊடாக இப்பொழுது திடுமென திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அதிலும் ஒரு பொறுப்பு வாய்ந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தாய்மாமன் சீதனம் கொண்டு போகிற மேலதாளத்தோடு பேரணியாக, அதாவது ஊர்வலமாக கொண்டு செல்கிற செந்தமிழர் சீமான் அவர்கள் வீட்டின் வாசலுக்கே வந்து அவரை வரவேற்க, இவர் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்த, அதே பொன்னாடை அவர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு போர்த்த. இதுதான் 2022 தமிழக மக்கள் தன்னாட்சி மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தினேன். எங்கள் பகுதியை சேர்ந்த ஒரு மகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே மாநிலத்திலே முதலிடம் பெற்றார். அவருக்கு ஒரு பாராட்டு இதழ் வழங்க வேண்டும், ஒரு பட்டாடை அணிவிக்க வேண்டும் என்கின்ற நிகழ்விலே செந்தமிழர் சீமான் கையினால அந்த நிகழ்வை நிகழ்த்துகிற பொழுது பொன்னாடை விரித்து தம்பி கையில் கொடுத்தேன். அண்ணா, நான் பொன்னாடையெல்லாம் யாருக்கும் போர்த்துவதில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே மறுத்து விட்டார். அந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அன்பு மகள் அரியா பிள்ளையினுடைய முகம் எப்படி வாடியது என்று எனக்குத்தான் தெரியும். ஆனால் நம்முடைய ஐயா தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் மணியரசன் அவருடைய பிறந்த நாள் விழாவிலே மலர் மாலை இவர் அவருக்கு சூட்ட, அவர் இவருக்கு சூட்ட, அவருக்கு சூட்டிய மலர் கிரீடத்தை எடுத்து செந்தமிழன் சீமான் தலையிலே தூட்ட, பிறகு அவர் இவர், இதெல்லாம் இப்படி எத்தனையோ நடக்கிறது. ஆனால் ஒரு பொது மேடையிலே, பொது அவையிலே பல்லாயிரக்கணக்கான பேர் நடுவிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த தமிழரின் மரபு வழி பண்பாட்டை மட்டும் என் தம்பி படிக்கவே இல்லை. கேட்டோனால் மக்களுக்கு பாடம் படித்தேன், மக்கள் படிக்கவில்லை. மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? மக்களிடம் செல், மக்களுக்கு கற்றுக்கொடு, மக்களிடமே கற்றுக்கொள் என்று சொல்லியிருக்காரு. நீங்க எந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க தம்பி என்று நமக்கு தெரியல. சரி, போகட்டும். தேர்தல் அந்த வேறையான நிகழ்வுகளுக்குள்ள நாம போக வேண்டாம். இப்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் செந்தமிழ் சீமான் வீட்டுக்கு சென்றதற்கான உண்மையான காரணம் இதுதான். எது? கடந்த சட்டமன்ற தேர்தலிலே தூத்துக்குடி மாவட்டத்திலே ஏதோ ஒரு மூலையில் தலையை காட்டிவிட்டு சென்றாரை தவிர பரபரப்பான பரப்புரை, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் முறை எதுவுமே இல்லை. திருச்செந்தூர் தொகுதிக்கு செந்தமிழன் சீமான் வந்திருந்தால் அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்கள் சட்டமன்றத்துக்கு போயிருக்க முடியாது. அப்படியானால் அதற்கு முன்பு பேசப்பட்ட பேரம் என்ன? இதைத்தான் நான் சொன்னேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தூத்துக்குடி தொகுதியை தேர்தல் களமாடுவதற்கு அன்பு தம்பி எனக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள். நாசகார ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து புரட்சி செய்திருக்கிறோம். அதன் விளைவாக, அதன் பயனாக இந்த தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன், எனக்கு தாருங்கள் என்று 3 முறை எழுத்து வடிவிலான கோரிக்கை வைத்திருக்கிறேன், நேரிலும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இடையில் எனக்கு ஏற்பட்ட துன்பியல் நிகழ்வு, என் வாழ்க்கை துணைவர் மறைவேண்டிய அந்த மனநிலையில் நானாக முடிவு செய்து கொண்டேன், இந்த தேர்தல் களம் நமக்கு இப்போதைக்கு வேண்டியதில்லை, மனநிலை சரியில்லை, சூழலும் ஒத்து வரவில்லை என்று நானாக முடிவு செய்துவிட்டு தம்பியை சந்தித்து, தலைமை ஒருங்கிணைப்பாளர் சண்டையை சந்தித்து என்னுடைய நிலையை சொல்லி, எனக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன, தம்பி திட்டத்தை தாருங்கள், நான் அண்ணன் பரப்புரை மேற்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று அவருடைய ஒப்புதலை பெற்று சென்னையில் போய் 3 நாட்கள் காத்திருந்தேன். விடை இல்லை. இடையில் பாக்கியா வந்து, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அண்ணா, நாளை மாலை 5 மணிக்கு அண்ணன் உங்களுக்கு மகிழ்ந்து அனுப்ப சொல்லியிருக்கிறார், அதிலே நீங்கள் வந்து விடுங்கள், அண்ணனை சந்திக்கலாம் என்று சொல்லி 5 மணி 6 மணி 7 மணி 8 மணி 10 மணி வரைக்கும் விடையே இல்லை. அடுத்த நாள் மாலை வரைக்கும் விடை இல்லை.
பிறகு சரி பிறகு பார்க்கலாம் என்று நான் ஊர் திரும்பி விட்டேன். ஊர் திரும்பிய பிறகு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி 3 தொகுதிகளிலும் நீங்கள் அண்ணா களப்பணியாற்றுங்கள். 3 மாவட்டங்கள் என்றாலும் சரிதான், 3 நாடாளுமன்ற தொகுதி என்றாலும் சரிதான், நீங்கள் பரப்புரை செய்யுங்கள், அதற்கான ஏற்பாடுகளை தம்பி பாக்கியா அவர்கள் செய்வார்கள் என்று அங்கிருந்து தம்பி கட்டளை ஒன்றை பிறப்பித்தார். அடியேன் ஏற்றுக்கொண்டேன். சொன்னது போல பாக்கியா செய்யவில்லை என்பது வேறு. ஆனால் நான் சொன்னது போல் 3 தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு 4 நாட்கள் 12 நாட்கள் களப்பணியாற்றினேன். அந்த வாக்கு எத்தனை விழுக்காடு கிடைக்கும் எனக்கு இன்னைக்கு எவனும் ஓட்டு போடலை. இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் சும்மா ஒப்புக்கு சப்பானியா ஒரு களமாட வேண்டும், களப்பணி ஆற்ற வேண்டும், நாமளும் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக அன்பு தம்பி மற்றொரு ஆற்றல் மறவர் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களை கேட்டு ஒரு தொகுதியை வாங்கி அவருடைய படப்பிடிப்பு கருவி சின்னத்தில் நின்று வாக்குகள் அளிக்கவில்லை. அது வேறு, நம்ம வேலையும் செய்யலை, வாக்களிக்கல, அது போகட்டும். ஆனால் தூத்துக்குடி தொகுதி, திருநெல்வேலி தொகுதி, தென்காசி தொகுதியிலே நான் பரப்புரை மேற்கொண்டதாலே 12 விழுக்காடு. புரட்சியில் நடக்கிற கன்னியாகுமரியில் இல்லை. திருநெல்வேலிக்கு வடக்க விருதுநகரில் 7 விழுக்காடு. இது நிகழ்ந்த உண்மை நிகழ்வுகள். அது இருக்கட்டும். ஆனால் பிறகுதான் தெரிந்தது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை அண்ணன் விஜயநரசு அவர்களை சந்தித்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய சூழல் வரும். அங்கே கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அண்ணன் விஜயநரசு வெற்றி பெற முடியாது, அது வேறு செய்தி. ஆனால் வாக்குகளை பிரிப்பார், அது அதிமுகவுக்கு வாய்ப்பாக போய்விடும். கனிமொழி தோதலை சந்திக்க வேண்டி வரும். எனவே கனிமொழி வெற்றி பெற வேண்டும், அண்ணனை சந்திக்க வேண்டாம், சந்திக்காமலே கடந்து செல்வோம் என்று என் அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் அவர்கள் சொன்னதாக அந்த 4-5 பேர் இந்த குழுவிலே ஒருவர் காட்டி கொடுக்கக்கூடாது. அவர் பிறகு 4-5 திங்கள் கழித்து என்னிடம் சொன்ன பிறகுதான் உண்மை விளங்கியது. இதை நான் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டு தமிழர்களே, புலம்பெயர் வாய்த்தமிழ் உறவுகளே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தாய்மாமன் சீர் என்ற போர்வையிலே மேலதாளத்தோடு ஊரறிய உலகறிய அங்கே போனது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. சாயம் கலைந்தது, வேடம் திரிந்தது, முகத்திரை கிழிந்தது. அவ்வளவுதானே. இப்ப தெரிந்து கொண்டீர்களா? எடப்பாடியார் மாநிலங்களவைக்கு அனுப்பலாமா என்கின்ற ஒரு கருத்தியல். அந்த கருத்தியலை முறியடிப்பதற்கு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் கனிமொழி வெற்றிக்கு உறுதுணையாக இருந்ததற்காகவும் இப்பொழுது நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த சட்டமன்ற தொகுதிகளிலும் தலையை காட்டாமல், குறிப்பாக தூத்துக்குடியிலே தெற்கு மாவட்டம் திருவைகுண்டம் தொகுதி, திருச்செந்தூர் தொகுதிக்கு வராமலே அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றிக்கு தோள் கொடுத்து துணை நின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கவிஞர் கனிமொழி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தோள் கொடுத்து துணை நின்ற, எல்லாம் மறைமுகமாகத்தான், வெளிப்படையாக இல்லை, துணை நின்ற அதனுடைய என்ன சொல்றது, அன்றைக்கு நடத்தப்பட்ட பேச்சின் விளைவை தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் மாநிலங்களவைக்கு அனுப்பலாமா, அப்படி அனுப்புவதன் மூலம் 2029 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு சேரலாமா என்கின்ற திட்டம் ஒரு பக்கத்தில் வெளிப்பட கூடாது. எங்களுடைய கைப்பாவையாகத்தான் நாம் தமிழர் கட்சி இருக்க வேண்டும், சீமான் செயல்பட வேண்டும், அனிதா நீங்க போயிட்டு வாங்க என்று முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அனுப்பியதாக செய்திகள் அம்பலப்பட்டு கிடக்கிறது என்கின்ற செய்திகளை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் அறிய தருவது ஒரு பாட்டாளி தமிழனின் தமிழ் தேசிய களத்தில் உண்மை நேர்மை வாங்கி ஒழுக்கமாக நிற்கின்ற ஒரு களப்பணியாளர் என்ற முறையிலே வெளிப்படுத்த வேண்டிய என்னுடைய கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.